வீடியோவில் லாகரிதம் ரிமைனிங் சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 19 to 25. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19 பார்த்தீங்கன்னா கிவனு log x is equal to m plus n கொடுத்துருக்குறாங்க. தென் log m is equal to log y is equal to m minus n கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக? log y is equal to m minus n. Then find the value of log 10x by y square. log 10x by y square. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா log m by n ஃபார்மில் இருக்குது. log m by n எப்படி எழுதிக்கலாம்? log m மைனஸ் log n எழுதிக்கலாம். இங்கே mக்கு பதிலாக 10x இருக்குது, nக்கு பதிலாக y ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இந்த ரூலில் யூஸ் பண்ணி log 10x மைனஸ் log y ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அகெயின் இந்த 10x மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன ஃபார்மில் log m into n. இதில் m is equal to 10, n is equal to x. இந்த log m into nனா log m ப்ளஸ் log nன்னு போடுவீங்க. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இங்கே log 10x எப்படி எழுதிக்கலாம்? log 10 ப்ளஸ் log xன்னு எழுதிட்டு மைனஸ் இது பவர். பவரில் தான் என்ன எழுதுவோம்? log m பவர் n எப்படி எழுதிக்கலாம்? n log mன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 log yன்னு எழுதிக்கோங்க. 2 log yன்னு எழுதிக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் log 10ஓட வேல்யூ என்னது? 1. இங்கே பேஸ் வந்து எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக அங்கே 10 இருக்குன்னு அர்த்தம். ஸோ log 10க்கு பதிலாக 1 அப்ளை பண்ணுங்கள். log xக்கு பதிலாக m ப்ளஸ் n, log xக்கு பதிலாக m ப்ளஸ் n மைனஸ் 2 log yக்கு பதிலாக m மைனஸ் n. ஓகேவா? அடுத்து 1 ப்ளஸ் m ப்ளஸ் n மைனஸ் 2 உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 2m. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அது வந்து ப்ளஸ் 2n போடுங்க. சரியா? அது வந்து நிறையா பேர் மிஸ்டேக் விடுறீங்க. அங்கே மைனஸ் அப்படியே போட்டு விட்டுறீங்க. அப்படி வராது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு போடணும். ஸோ 1 ப்ளஸ் m மைனஸ் 2m மைனஸ் m ப்ளஸ் n ப்ளஸ் 2n ப்ளஸ் 3n. ஓகேவா? ஸோ 19க்கு ஆப்ஷன் ஏ 1 மைனஸ் m ப்ளஸ் 3n. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். 20. இது பாருங்க, இந்த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் கிவன் 2 log 5 பேஸ் 10 கொடுத்துருக்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அங்கே எதுவுமே கொடுக்கலைன்னா 10ன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ log 8னாலும் log 8 to the base 10னாலும் சேம் தான். வேறு ஏதாவது பேஸாக இருக்குன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1/2 log 4. கிளியரா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்? log m பவர் n எப்படி எழுதிக்கலாம்? n முன்னாடி வந்துருமா? ஸோ n log mனு எழுதிக்கலாமா? ஸோ இது ரிவர்ஸில். இதில் பாருங்கள் 2 log 5 இருக்கா? 2 log 5 இருக்குது. ஸோ இப்படி எழுதும்போது log 5 பவர் 2ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதை log 5 பவர் 2 ப்ளஸ் log 8 மைனஸ் இதுவும் 1/2 பவர் கொண்டு வந்துடுங்க. log 4 பவர் 1/2. ரூட் என்ன எப்படி எழுதிக்கலாம்? a பவர் 1/2ன்னு எழுதிக்கலாமா? அதே தான் இங்கே 4 பவர் 1/2னா 4 பவர் 1/2னா இது எப்படி எழுதிக்கலாம்? ரூட்டு 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இஸ் ஈக்குவல் டு log 5 ஸ்கொயர்னா 25 ப்ளஸ் log 8 மைனஸ் log ரூட் 4 மைனஸ் log ரூட் 4. இந்த ஃபஸ்ட் 2 டேர்ம் மட்டும் பாருங்கள். இது log m ப்ளஸ் log n மாதிரி இருக்கா? log m ப்ளஸ் log n இது எப்படி எழுதிக்கலாம்? log m இன்ட்டு என்னன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதை log 25 இன்ட்டு 8ன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் log ரூட் 4ஓட வேல்யூ 2. இப்போ இதை பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா log m, அதாவது mக்கு பதிலாக 25 இன்ட்டு 8 மைனஸ் log n ஃபார்மில் இருக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா log m by n எழுதிக்கலாமா? log m by n எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இதை log 25 இன்ட்டு 8 டிவைட் பை 2ன்னு எழுதிக்கோங்க. டிவைட் பை 2. ஸோ 2/8 கட் பண்ணிங்கன்னா 4. ஸோ 25 இன்ட்டு 4 log 100. 100 எப்படி எழுதிக்கலாம்? log 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? log 10 ஸ்கொயரு 2 வந்து மடி போயிடும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. log m பவர் n is equal to n log m இருக்கா? ஸோ இது 2 மடி போயிட்டுனா 2 log 10. log 10ஓட வேல்யூ 1. ஓகேவா? log 10ஓட வேல்யூ 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 into 1 is equal to 2.
ஆப்ஷன் சி. கிளியரா? 21 கரெக்டாக? ஆப்ஷன் சி. 21 போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நம்ம ஆல்ரெடி இன்டெக்ஸஸில் பார்த்துருப்போம். இன்டெக்ஸஸ் படிக்கும்போது இந்த லாக் மட்டும் வராது, ரிமைனிங் இருக்கிறத மட்டும் கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து எக்ஸ்னு வந்திருக்கும். பாருங்கள், லாக் நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உள்ள இருக்கிற மட்டும் எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே சம்மு தான், முன்னாடி லாக் மட்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. சரியா? 1 - x² - 1 இந்த பவர் -1 in the whole power -1/2. Again the whole power -1/2. ஓகேவா? ஸோ இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் ப்ராக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் 1 - x² பவர் -1 இருக்கா? இப்போ a பவர் -1 எப்படி எழுதிக்கலாம்? 1/n எழுதிக்கலாமா? ஸோ 1 - x² த இன்வர்ஸை 1/1 - x² எழுதிக்கோங்க. ஸோ 1 - 1/1 - x² எழுதிக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்கெட் கேன்சல் பண்ணிக்கோங்க. 1/1 - x² the whole inverse again the power -1/2 equal to. then இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இங்கே எதுவுமே எல்லாம் உனக்கு அர்த்தமா? எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 1 - இந்த சம் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ நீ அதுலேயும் பாருங்கள், அதே இதுவும் ஒன்று தான். இண்டெக்ஸஸ் வந்து போட்டுப்பீங்க. ஸோ இந்த சம் நீங்கள் கொஞ்சம் இதை வீடியோ பார்க்காம போட்டுட்டு லாஸ்ட்டாக கரெக்டாக அதான் சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் அந்த இண்டெக்ஸஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ இங்கே +1 -1 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு -1 இருக்கா? ஸோ -1 வந்து இன்வெர்ஸ் ப்ளஸ் பண்ணுறதுக்கு இப்போ a/b பவர் -1னா இதை எப்படி எழுதிக்கலாம்? b/aன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே மாற்றி எழுதிக்கோங்க. 1 - 1 - x² - x² போட்டுட்டு இந்த -1 +1 போட்டுக்கோங்க. அகெயின் த பவர் -1/2. இப்போது இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்குன்னு அர்த்தமா? இப்போ 1க்கும் -x²க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? -x² கிடைக்குமா? அண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கோங்க. 1 × -x² -x². இங்கே பாருங்கள், மைனஸ் காமனு. இந்த இடத்துல நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. மைனஸ் வந்து உள்ளே போகும்போது ரெண்டுக்குமே பொதுவாக தான் உள்ளே போகும். சரியா? ஸோ உள்ளே இருக்கிற ரெண்டு டேர்ம் இருந்தால் ரெண்டுக்குமே எடுத்துக்கணும். 3 டேர்ம்ஸ் இருந்தால் 3மே எடுத்துக்கணும். இப்போ உள்ள 2 டேர்ம் இருக்குது. +1 - x². ஸோ அது என்ன மாறிடும்? -1 + x² மாற்றிக்கணும். ஓகேவா? So again the power -1/2. So -x² + x² cancel ஆயிரும். -1/- x² மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன இருக்கும்? 1/x² பவர் -1/2 இருக்கும். இந்த ரூல் அகைன் இந்த ரூல் பாருங்கள். ரெசிப்ரோக்கல் பண்ணிவிட்டு மைனஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி இங்கே 1/x² ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா x² பவர் வந்துடும். 1/x² ரெசிப்ரோக்கல் பண்ணால் x². -1/2 +1/2 மாற்றிக்கோங்க. பவருக்கு மேலே பவர் வந்து ரெண்டையும் என்ன பண்ணுவோம்? மல்டிபிள் பண்ணிக்கிறோமா? a/m the whole power என்னன்னா a/m × n போடுவோம். அதே மாதிரி இங்கே x/2 × 1/2 போடுங்க. 2 கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு x. பட் அவங்க வந்து முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க? லாக்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க முன்னாடி. log x. அவ்வளோ. log x. ஆப்ஷன் பி. 21 ஓகேவா? ஆப்ஷன் பி. 22 போகலாம். the simplified value of log நம்ம லாஸ்ட்டாக வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் கூட இருக்கிற மட்டும் ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். 4th root of 729 cube root of 9 power -1 into 27 power -4/3. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த கியூப் ரூட்டை ஃபஸ்ட் எடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். கியூப் ரூட்டை மட்டும் தனியாக எடுத்து கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வர ஆன்சர் போட்டுக்கலாம். 9 power -1 into 27 power -4/3 equal to cube root of 9 எப்படி எழுதிக்கலாம்? இங்கே 9ம் 27ம் பாருங்கள் 3ஓட பேஸ். அப்படின்னா 3² power -1 3 cube power -4/3 எழுதிக்கலாமா? பவருக்கு மேலே பவர் தான் என்ன பண்ணு சொன்னேன்? மல்டிபிள் பண்ணு சொன்னேன்னா a/m அகைன் த ஹோல் பவர் என்னன்னா a/m × n எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே கியூப் ரூட் ஆஃப் 3 power -2 2 × -1 -2 3 power இங்கே 3யும் 3 என்ன வைக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணுறப்ப
நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிவிட்டு -4 மட்டும் போட்டுக்கலாம். அண்டு a பவர் m இன்ட்டு a பவர் n எப்படி எழுதிக்கலாம்? a பவர் m ப்ளஸ் n எழுதிக்கலாமா? ஸோ அதே இதுக்கு யூஸ் பண்ணி cube root of 3 பவர் -2 இன்ட்டு 3 பவர் -4 போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு cube root of 3 பவர் -6. 3 பவர் -6. இப்போ a பவர் இப்போ nth ரூட் ஆஃப் ஏனா இதை எப்படி எழுதிக்கலாம்? a பவர் 1/n எழுதிக்கலாமா? a பவர் 1/n எழுதிக்கலாம். இங்கே என்னுக்கு பதிலாக 3 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? 3 பவர் -6 பவர் 1/3 எழுதிக்கலாமா? 3 பவர் -6 பவர் 1/3 புரியுதா? இப்போ இந்த 3யும் 6யும் கட் பண்ணிடுங்க. -2 அப்படின்னா 3 பவர் -2. ஆனால் இந்த இதுக்கு மட்டும் இந்த கியூப் ரூட் ஆஃப் இருக்குல்ல, கியூப் ரூட்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? 3 பவர் -1 போட்டுக்கலாமா? ஸோ பாருங்கள், 4th ரூட் ஆஃப் 729 இன்ட்டு 3 பவர் -2. கிளியரா? இந்த பார்ட்டுக்கு பதிலாக 3 பவர் -2 போட்டுருக்கோம். 729னா 3 பவர் 6. 729னா 3 பவர் 6ன்னு போட்டுக்கலாமா? ஸோ 3 பவர் 6 இன்ட்டு 3 பவர் -2 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 4th ரூட்டு. ஸோ 4th ரூட் ஆஃப் 3 பவர் 6 -2 is equal to 3 power 4, 4th root of 3 power 4. Then இந்த ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. nth root of a னா a power 1/n. இங்கே 4th root of 3 power 4. now 3 power 4 the whole power 4 equal to 3 power 4 the whole power 1/4. then இந்த ரூல் ரூட்டுக்கு மேலே பவருக்கு மேலே பவர் வந்து அண்டி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 into 1/4 பண்ணிங்கன்னா 3 power 1ன்னு வரும். ஸோ 3. பட் நமக்கு முன்னாடி என்ன இருக்குது? லாக். அதை மறந்துடாதீங்க. முன்னாடி என்ன இருக்குது? லாக் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து லாக் 3. ஆன்சர் லாக் 3. ஸோ ஆப்ஷன் ஏ. 22க்கு ஆப்ஷன் ஏ. கிளியரா? தென் 23 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் கிவன் லாக் a to the base b into log b to the base c into log c to the base a again the power 3. இதில் பேஸ் பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும்? சேஞ்ச் ஆஃப் பேஸ். சேஞ்ச் ஆஃப் பேஸ் யூஸ் பண்ணிக்கணும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் என்னது அப்படின்னா log m to the base என்னன்னா எப்படி எழுதிக்கலாம்? log m by log n எழுதிக்கலாம். log m by log n. இங்கே எதுவுமே இல்லைன்னா 10, பேஸ் வந்து 10. இங்கே என்னாலும் போட்டுக்கலாம். பட்டு இங்கே மேலே 3 போட்டிங்கன்னா கீழே 3 என்னாலும் போட்டுக்கலாம். தென் log a by log b. நம்ம எதுவுமே போடலாம், அங்கே 10 போட்டுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இன்ட்டு log b by log c இன்ட்டு log c by log a the power 3, the whole power 3. So log a cancel, log b cancel, log c cancel, equal to 1 power 3. So 1 power 3 equal to 1. Clear? So 23க்கு ஆப்ஷன் சி. பேஸ் எப்பயுமே டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு சேம் பேஸாக மாற்றுறதுக்கு சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் 24 the logarithm of 64 to the base 2 root 2. 64 to the base அப்புறம் log 64 to the base 2 ரூட்னு எழுதிக்கோங்க. இது ஈக்குவல் என்ன வச்சுக்கலாம்? எக்ஸு. நம்ம வீடியோவில் போன ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். log m to the base n ஈக்குவல் டு எக்ஸ்னா இதை எப்போ எழுதிக்கலாம்? n பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m எழுதிக்கலாமா? n பவர் எக்ஸ் ஈக்குவல் டு m எழுதிக்கலாம். அதே மாதிரி இதை 2 root 2 power x, 2 root 2 power x is equal to 64 எழுதிக்கோங்க. 2 root 2 power x is equal to 64. then 2 into root 2 எப்படி எழுதிக்கலாம்? 2 power 1/2. சொன்னா nth root of a-வை a power 1/n எழுதிக்கலாம். இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா இங்கே ஸ்கொயர் ரூட்டுக்குன்னு அர்த்தம். வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட்டுக்குன்னு அர்த்தம். ஸோ 2 power 1/2 power x is equal to 64னா 2 power 6. இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், இங்கே 2 power 1 into 2 power 1/2. இப்போ a power m into a power n-னா இது எப்படி எழுதிக்கலாம்?
a பவர் m ப்ளஸ் என்னன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 பவர் 1 ப்ளஸ் 1/2 பவர் x ஈக்குவல் டு 2 பவர் 6. இப்போ 1 ப்ளஸ் 1/2 பண்ணுங்க. 1 ப்ளஸ் 1/2 பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்தால் 2, இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 2. 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 3/2. எல்சிஎம்மின் டினாமினேட்டர் சேம் வர மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் 2 பவர் 3/2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 6. இப்போ பவருக்கு மேலே பவர் இருக்குது. நம்ம அது சொன்ன மாதிரி a பவர் m பவர் என்னன்னா a பவர் m இன்ட்டு n மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறோமா? ஸோ அதனால் 2 பவர் 3x/2 ஈக்குவல் டு 2 பவர் 6. இப்போ பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா a பவர் m இஸ் ஈக்குவல் டு a பவர் n இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? m இஸ் ஈக்குவல் டு n எழுதிக்கலாம். ஓகேவா? பேஸ் ரெண்டுமே சேமாக இருந்துச்சு, ஈக்குவலுக்கு அந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா பேஸ் ரெண்டு ஈக்குவல் பண்ணி பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாம். இது எப்படி எழுதிக்கலாம்? 3x/2 ஈக்குவல் டு 6ன்னு எழுதிட்டு 3x இஸ் ஈக்குவல் டு 6 கிராஸ் 2 வந்து அந்த சைடு புதுசாக மல்டிப்ளை ஆயிரும் 12. 3யும் 12யும் கட் பண்ணிங்கன்னா 4. x இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா? கிளியரா? ஸோ ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் டி நன் ஆஃப் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா? 25 பாருங்க. the value of log 25 to the base 8 கேட்குறாங்க. கிவன் பாருங்க log 2 to the base 10 is equal to 0.3010. இங்கே நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்க்க வேண்டியது, இங்கே பேஸ் 10 பட் இங்கே பேஸ் வந்து 8. ஓகேவா? ஸோ இங்கே வந்து log 2 ஈக்குவல் டு 0.3010னா log 2 to the base 8 வந்து சேமாக இருக்காது. ஓகேவா? இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0.3010. ஸோ பேஸும் சேமாக இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் நமக்கு வேல்யூ சேமாக வரும். பட் இங்கே பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எதை யூஸ் பண்ணிக்கிறீங்க? சேஞ்ச் ஆஃப் பேஸ். என்னது? log m to the base என்னன்னா எப்படி எழுதிக்கலாம்? log m by log n ன்னு எழுதிக்கலாமா? அதை இங்கே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு log 25 by log 8 பாருங்க. log m by n தான் என்னது? log m minus log n. இந்த மிஸ்டேக் விடுறீங்க அடிக்கடி. log m by log n இப்போ எழுதக்கூடாது. சரியா? இதுவும் வேற வேற, இதுவும் வேற வேற. இதுக்கு நீங்கள் போயிட்டு log m மைனஸ் log n எழுதுனீங்கன்னா இது தப்பு. ஓகேவா? சரி, நமக்கு log 2 கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நமக்கு என்ன வேல்யூ தெரியும்? log 1 வேல்யூ தெரியும். log 1 ஈக்குவல் டு 0, log 10 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இது வர மாதிரி மாற்றுங்க. 25 எப்படி எழுதிக்கலாம்? log 25 log 100/4 எழுதிக்கலாமா? 100/4 = 25 டிவைடட் பை log 8 2 பவர் 3 எழுதிக்கலாமா? 8 2 பவர் 3 எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு log 100/3னா log இந்த ஃபார்முலா log m/n இஸ் ஈக்குவல் டு log m மைனஸ் log n. ஸோ அதில் எழுதிங்கன்னா log 100 மைனஸ் log 4 டிவைடு பை 3 log 2. ஏன்னா பவரில் வந்து 3 இருக்குது, அதை முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். log 100 எப்படி எழுதிக்கலாம்? log 10 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? 10 ஸ்கொயர்னா 2 log 10 மைனஸ் log 4 எப்படி எழுதிக்கலாம்? log 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? இப்போனா 2 log 2 டிவைடட் பை 3 log 2. இப்போ நமக்கு எதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியுமா? ஸோ எல்லாரோட வேல்யூ அப்ளை பண்ணி கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி போட்டுருங்க. இப்போ 2 இன்ட்டு log 10ஓட வேல்யூ 1 மைனஸ் 2 log 2ஓட வேல்யூ கிவன் 0.3010 பை 2 log 2 0.3010 is equal to 2 minus 0.6020. சரி, 3 log 2 இல்லையா? அப்புறம் இங்கே கீழே 3 வரும். 3 log 2. ஓகே. ஸோ 2
0.3010, 0.6020 divided by 0.9030. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 மைனஸ் 0.6020 போட்டுக்கோங்க. 1.398 வரும். டிவைடட் பை 0.9030 போட்டுக்கோங்க. டிவைடட் பை 0.9030. ஸோ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 1.5417 வரும். ஸோ அது சிக்னிஃபிகன்ட் பண்ணி எழுதிங்கன்னா 1.5482. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா? ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட சாப்டர் 1 முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.